அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொடி இட்லி செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் மினி இட்லி தான் செய்கிறோம். மினி இட்லிலையும் செய்யலாம், நார்மல் இட்லிலையும் செய்யலாம். நார்மல் இட்லியை செய்கிற மாதிரி தான் கட் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி, அந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா மீனாட்சி வீட்டிலே ரெடி பண்ணுறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். அதை பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சமைக்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கினாக்கா நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மல் எண்ணெயை கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி, அப்புறம் பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம கிளறி விட்டு இறக்குனாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.